மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்க்கலாமா? கருப்பு உளுந்தங்களி தான் செஞ்சுருந்தேன் இன்றைக்கி நான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1லேருந்து 1 1/4 கப்பு வந்துட்டு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா உளுந்து வறுக்கும்போது நல்ல வாசனை வரும். அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தட்டில் மாற்றி வச்சுட்டு இப்போ ஒரு 1/2 கப் கவுனி அரிசி எடுத்திருக்கேன். இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட பச்சரிசி இருந்தால் பச்சரிசி எடுத்துருங்க. என்கிட்ட பச்சரிசி இல்லாதனால நான் கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன். இதுவுமே ரொம்ப நல்லது. ரெண்டுமே ஒன்றா சேர்க்கும் போது இன்னும் அதிகமான சத்து இருக்கும் நம்மளுக்கு. இது வந்துட்டு நல்லா ஒயிட்டாக மாறும், கொஞ்சம் லைட்டாக வறுக்கும்போது பொரியரிசி மாதிரி. அந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டையும் ஒன்றா ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஆறி முடிஞ்சதும் நம்ம நைஸாக பவுடர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கிறேங்க. இப்போது நான் 1லேருந்து 1 1/4 கப்பு மாவு எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் எடுத்துக்கிறேங்க. இப்போ 1 1/2 கப்பு மாவுக்கு 3 கப் தண்ணி எடுத்திருக்கேன். லைட்டாக உப்பு போட்டு நல்லா விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக பெண் குழந்தைங்க வச்சுருக்கவங்க பெண்கள் எல்லாருமே வந்துட்டு வீக்லி ட்வைஸ் எடுத்துக்கிறேங்க. கண்டிப்பாக இது ரொம்ப நல்லது. ரெகுலர் பீரியட்ஸ் வரும்போது நம்மளுக்கு வந்து கை கால் மூட்டு இடுப்பு வலிக்கும் போது இது சாப்பிட்றது ரொம்ப நல்ல தெம்பாக இருக்கும் நம்மளுக்கு. கண்டிப்பாக நம்ம மட்டும் இல்லாமல் நம்ம ஹஸ்பண்டு, நம்ம ஆண் குழந்தை வச்சுருக்கிறவங்களுமே கண்டிப்பாக கொடுக்குறது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப வலிமை தரும். இது நல்லா சட்டி காஞ்சதும் நல்லா ஊற்றி நல்லா கிண்டிக்கலாம். இடையில வந்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா நம்ம கிண்டிக்கலாம். நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். வேறு எந்த ரீஃபைண்ட் ஆயிலும் சேர்த்துடாதீங்க. நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். நல்லெண்ணெய் சேர்க்குறது தான் ரொம்ப ஸ்ட்ரென்த்து. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.